வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரெபல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் குமாரும் மமிதா பைஜுவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அமேசான் பிரைம்ல இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழுசா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்களா பிரிஞ்சது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மூணாறு நமக்கு காட்டுறாங்க. இந்த மூணாறுல மேக்சிமம் இந்த டீ இலை இருக்கு பாத்தீங்களா, அதை பறிக்கிறது தான் வேலையா இருக்கும். இந்த கதை நடக்கிறது 1980 இருக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஊர்ல பெருசா காலேஜ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. பக்கத்துல இருக்க பாலக்காடுக்கு தான் போனோம். பசங்க 2 பேருக்கு இந்த வாட்டி சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு கதிர் அப்படின்றது. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரோட பேரு செல்வா அப்படின்றது. மச்சான் எப்படியாவது கோல் போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஃபுட்பால்ல கோல் போடுறாரு. இப்ப பயங்கரமா எல்லாருமே ஹீரோவை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் செல்வாவோட அம்மாவும் டீ இலைய பறிக்கிறது தான் வேலையா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டு போறதுக்காக இவங்க 2 பேருமே வராங்க. அவங்க மூட்டையை தூக்க கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால ஹீரோ அம்மாக்காக மூட்டையெல்லாம் தூக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா ஒரு நாள் கூட 80 கிலோ என்னால பறிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன, இப்ப இது 80 கிலோவா மாத்தணும் அவ்வளவுதானே, இரு மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருக்க தண்ணியில போடுறாரு. தண்ணியில முக்கினா வெயிட் அதிகமாகும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப எடை போடும் போது வெயிட் கொஞ்சம் அதிகமாலாம் காட்டுது. அதே மாதிரி இங்க இருக்க அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, உங்க 2 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்குடா, நீங்க 2 பேருமே படிக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டாரு. இதை கேட்கிற 2 பேரோட பேரண்ட்ஸ்க்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா செல்வாவை படிக்க வைக்கிற அளவு அம்மா கிட்ட காசு இல்ல, அதை நினைச்சு அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, காசு இல்லன்னு எதுக்காக கவலைப்படுற, செல்வாவும் எனக்கு பையன் மாதிரி தான், நான் காசெல்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் செல்வாவும் பஸ் ஸ்டாப்க்கு வந்து பாலக்காடுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸும் சந்தோஷமா இவங்களை வழி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த டிராவல்ல இன்னும் தமிழர்கள் எல்லாம் இவங்க பாக்குறாங்க. நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா பாலக்காடுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க காலேஜுக்குள்ள வரும்போது காலேஜ்ல ஓப்பனிங் டேக்கான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஹெட் மாஸ்டரா இருக்கவர் தான் அந்த இடத்துல ஸ்பீச் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இந்த காலேஜ்ல பசங்க 2 பிரிவா பிரிஞ்சிருக்காங்க. கட்சி சார்ந்துதான் இந்த பிரிவு இருக்கும். ஒன்னு ரெட் கலர் டீம், இன்னொன்னு ப்ளூ கலர் டீம். ரெண்டுத்துக்கும் கட்சி பேர் இருக்கும். அதை சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், அதனால தான் இப்படி சொல்றேன். ப்ளூ டீமோட லீடர் பேரு ஆண்டனி அப்படின்றது. அவர் தான் இப்ப தலைவரா இருக்காரு. அவரும் இந்த இடத்துல ஸ்பீச் எல்லாம் தராரு. தமிழ் மாணவர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, இந்த இடத்துல உங்களை நல்லபடியா நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வந்து இறங்கி இருக்க தமிழ் மாணவர்கள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் சந்தோஷமா பாக்குறாங்க. தமிழ் மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹாஸ்டலுக்காக வார்டன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. தமிழ் ஆளுங்களுக்கு எல்லாம் இங்கே இல்ல, அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேற ஒரு இடத்தை காட்டுறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு. அதே மாதிரி தமிழ் பசங்களை எல்லாம் பத்திரமா பார்த்து போன ஆண்டனி சொன்னாரு பாத்தீங்களா, இந்த இடத்துல தமிழ் பசங்களை எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஜூனியர் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க, வந்து வெல்கம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பையனை கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த பையனுக்கு பொண்ணு கெட்டப் தான் போட்டிருக்காங்க. அந்த பையனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப ஆண்டனி புதுசா வந்திருக்கவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செல்வாவை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, உன் அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு நடிச்சு காட்டியே நீ புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டுபிடிச்சாதான் ரூம்குள்ள போக முடியும், இல்லனா ட்ரெஸ் இல்லாம சுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜூனியர் பசங்களை பார்த்து சொல்லிட்டாரு. இந்த இடத்துல செல்வாவும் நடிச்சு காட்டுறாரு. ஆனா இவர் நடிச்சு காட்டுறதுல அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. செல்வாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம பண்ணியே காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சாக்கடையை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க சேரெல்லாம் எடுக்கிறது. அந்த வேலை தான் அப்பா பாக்குறாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை பத்தி சொல்லாம எல்லாருமே தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. செல்வா என்ன சொல்றாருன்னா, என் அப்பா மட்டும் இந்த வேலையை பாக்கலன்னா ஊரே நாரிடும், இதை சொல்றதுக்கு எதுக்குடா தயங்குறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜூனியர் பசங்களும் சொல்லிடுறாங்க. ஆண்டனியோ செல்வாவோட அப்பா வேலையை கிண்டல் பண்ணி பேசுறாரு. இப்ப கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. முத நாளே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. இன்னைக்கு காலேஜுக்கு போகணுமா வேணாமான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க சீனியரா பாரதின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. என் கூட 30 பசங்க வந்தாங்க. இவனுங்க பண்ணதுல 15 பேருக்கு மேல ஓடி போயிட்டாங்க. மீதி 15 பேர் பல்ல கடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க படிக்கிறது மூலியமா நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நீங்களும் பொறுத்து போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. சரி காலேஜுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் கட்சியை சேர்ந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை மடக்கி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பதிலுக்கு கொஞ்சம் கோவமா பேசுறாரு. என்னடா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு அந்த அண்ணன் கேக்குறாரு. இல்லண்ணே, நான் தமிழ்ல பேசுறேன்ல, அதனால தான் வித்தியாசமா கேக்குது, நான் நார்மலா தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. ஹீரோக்கு இவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சாரான்னு ஒருத்தங்க இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாராவும் அந்த இடத்துக்கு தான் போக போறாங்களாம். எனக்கு இடம் தெரியும், என் கூட வாங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி கிளாஸுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. இவங்க சாரோட பேரு உதயா அப்படின்றது. ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப தமிழ் பசங்க ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாண்டின்ற மாதிரி அவரோட பேரை சொல்லிட்டாரு. எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு காரணம் தெரியல. ஹீரோவும் எதனால லேட்டுன்னு கேக்குறாரு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க.
இவங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த கம்யூனிஸ்ட் குரூப் இருக்குல்ல, அதாவது ரெட் டீம், அந்த ரெட் டீமை சேர்ந்தவங்க இவங்களை கெலட்டா பண்றதுக்காக கூப்பிட்டு வச்சுப்பாங்க. சாராவும் அந்த ரெட் டீம்ல ஒருத்தங்களா தான் இருப்பாங்க. ஹீரோ அந்த வழியா தான் போயிட்டு இருப்பாரு. அவரை காப்பாத்தலான்றதுக்காக தான் நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டு போயிருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது தான் இவருக்கு இதெல்லாம் புரியுது. அதனாலேயே எனக்கு சாராவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன காப்பாந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோக்கு சாராவை பிடிச்சிருச்சுல்ல, அதனால அவங்க கூட பேசி பழகலாம் செய்யறாரு. அவங்களுமே நல்லா தான் பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சாராவை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல பரதநாட்டியம் கிளாஸ் மாதிரிலாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க டீச்சர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் உங்களோட டேலண்ட பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு பசங்க அவங்களோட டேலண்ட பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சாரா இருக்காங்க பாத்தீங்களா, பரதநாட்டியம் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. இத பாக்குற டீச்சர் வந்து டான்ஸ் ஆடி காட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாராவும் சரின்ற மாதிரி அந்த இடத்துல டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாங்க. இதனால பசங்க எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல லைட்டா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற டீச்சர் இருக்காங்கல்ல, தமிழ் பசங்களா நீங்க பேசி சிரிக்க தான் லாய்க்கு, உங்களால இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஹீரோவும் பாட போறேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஒரு தமிழ் பாட்டை பாடுறாரு. வேற லெவல்ல பாடுறாரு. சாராவும் இந்த இடத்துல ரசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் மலையாள பாட்டை கேட்டுட்டு இருக்காரு. ஏன்டா மலையாள பாட்டை கேட்கறன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. சாராக்கு மலையாளம் தானே நல்லா தெரியும், அவன் மொழி பாட்டை பாடி காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ப்ரொபோஸும் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா போதும், நீ எந்த மொழியிலனாலும் இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி செல்வா சொல்லிட்டாரு. இன்னைக்கு காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷனா இருக்கும், வேஷ்டி ஷர்ட்டை போட்டாதான் கெத்தா இருக்கும், அந்த மாதிரி போடுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் சொல்லிட்டாரு. இப்ப செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களும் வராங்க. மலையாளிஸ் மட்டும் தான் அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்க. இங்க படிக்கிற தமிழ் பசங்க சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் நார்மல் ட்ரெஸ்ல இருக்காங்க. என்ன இவனுங்க போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்கன்ற மாதிரி பயப்படுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா ஏதோ பிரச்சனை போல. இப்பதான் ஆண்டனி குரூப்பை சேர்ந்தவங்களா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. நீங்க எதுக்குடா இந்த ட்ரெஸ் போட்டீங்கன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் தானே நடக்குது, நாங்க இந்த ட்ரெஸ் போட்டா என்னன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம், தமிழர்கள் நீங்களாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தெரியாம போட்டுட்டோம், இதுக்கப்புறம் போட மாட்டோம்ன்ற மாதிரி செல்வா சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டனியும் ஆட்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்பயே இவங்களோட வேஷ்டியை உருவணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவங்க வேஷ்டியெல்லாம் உருவிடுறாங்க. கோவப்பட்ட செல்வாவும் இவரோட சட்டையை பிடிச்சிடுறாரு. அவனை ஏன் சட்டையை பிடிக்கிறியான்ற மாதிரி ஆண்டனி அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு உதயா சார் வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆளா தான் இருப்பாரு. ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல 2 குரூப்பும் பிரிஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அமைதியா கிளம்பிடுறாங்க. இப்ப பிரின்சிபலுக்கும் இந்த விஷயம் வருது. பிரின்சிபல் கூட தமிழ் பசங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்க உதயா இருக்கார்ல, நான் சொல்லி பசங்களுக்கு புரிய வச்சிடுறேன் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செல்வா ஆண்டனியோட சட்டையை பிடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அதனால ஆண்டனிக்கு செம்மையா கோவம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு ரூம்ல போய் அடிக்கணும்னு முடிவு பண்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தரட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா யாருமே ரூம்ல இல்லன்றது தெரிய வருது. இந்த சாருக்கு இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால சார் அவரோட வீட்டுக்கு தான் இந்த பசங்க எல்லாரையும் வர வச்சிருப்பாரு. ஹீரோ கேங்ல பாண்டின்னு ஒருத்தர் இருப்பாரு. என் பேரை சொல்லும் போது எதுக்காக சார் எல்லாருமே சிரிச்சாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உதய என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் இல்லடா, அவங்க எல்லாரையும் பாண்டின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க, அதனால பாண்டின்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்காத, பாண்டினா திருடன் அர்த்தம், நம்ம எல்லாரையும் அவனுங்க திருடங்களா தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க ரெட் டீம்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, அது கம்யூனிஸ்ட் கிளையா தான் இருக்கும் சார். அந்த கட்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார், இவங்களுக்கு பதிலா அவங்க வரணும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் ஹீரோ சொல்லிட்டாரு. அவனுங்க பண்ணது உனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த சாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, தமிழ் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இத பார்த்து அவனுங்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுல ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஜுக்கு அடிக்கா வந்துடுறாரு. அந்த பொண்ணோட ட்ரெஸ் அடியில இருந்து உருவிடுவாரு. அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிடும். அதுக்கப்புறம் தான் ப்ளூ டீம் ஜெயிச்சது. அவங்களும் இதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சி தான், ஆனா இவனுங்க நல்லவனுங்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காருல, நம்ம மொழியில இருந்து தானே சார் இவங்க மொழி உருவாச்சு, நம்மளை விட்டு தானே சார் பிரிஞ்சு போனாங்க, அப்புறம் எதுக்காக சார் இவ்வளவு வன்மம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாகிஸ்தானும் நம்ம கிட்ட இருந்து தான் பிரிஞ்சது, நம்ம என்ன ஒத்துமையாவா இருக்கோம், அந்த மாதிரி தான் இதுவும், நீங்க இத பத்திலாம் ரொம்ப யோசிக்காதீங்க, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு பொண்ணோட பாவடியை உருவுனாங்க பாத்தீங்களா, அவங்க பேரு கீதா அப்படின்றது. கீதா அக்காக்கு நடந்ததை கம்பேர் பண்ணும் போது எங்களுக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. வழக்கம் போல இவங்களும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் நடுவுல ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரீ டைம்ல 2 பேருமே பேசிக்கிறாங்க. நடந்ததுக்காக நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டாங்க. போன் மூலியமாவும் இவங்க 2 பேர் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு கேன்டீனுக்கு வான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கேன்டீனுக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல வச்சு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸும் வெளியே இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு இளையராஜா கிட்ட பாட்டு பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக பாட்டை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இல்ல ஏதாவது எழுத்து பிழை இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்க தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காரு.
அப்பதான் பாண்டி இந்த இடத்துக்கு வராரு. பாத்ரூம்க்கு போன செல்வாவை யாரோ பயங்கரமா அடிச்சிருக்காங்கடான்னு சொல்றாரு. ஹீரோவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாரு. பயங்கரமா காயம்பட்டிருக்கோம், அதனால ஆம்புலன்ஸ வர வச்சிடுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸ செல்வாவை வேகமா கூட்டு போயிட்டு இருக்காங்க. செல்வாவும் இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஆண்டனியும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. சாக்கடையை கிளீன் பண்றவனோட பையனா இருந்துட்டு என் மேல கைய வச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிருப்பாரு. இவரோட ஆண் உறுப்புலயே பயங்கரமா மிதிச்சிருப்பாரு. இத பத்தி எல்லாம் இவர் கஷ்டப்பட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு வந்துடுறாங்க. நீங்க எல்லாம் வெளியே இருங்கன்ற மாதிரி உள்ள கொண்டு போய் செக் பண்றாங்க. செக் பண்ணா அவரோட உயிர் போயிருச்சுன்னு தெரிய வருது. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. செல்வா இவர் கூட சேர்ந்து விளையாண்டார்ல, அதெல்லாம் பத்தி இவர் யோசிக்கிறாரு. ஆண்டனிக்கு பின்னாடி கட்சி இருக்கும். கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி முடிங்கன்ற மாதிரி அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தகவலை கொடுக்கணும்ன்றதுக்காக செல்வா வீட்டுக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட செல்வாவோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன சொல்றாருன்னா, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துதான் அவன் இறந்து போயிருக்கான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மேற்கொண்டு பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாடியை ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு வலிக்கு விழுந்து இறந்துட்டதா தான் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அநியாயத்துக்கு செல்வாவை கொன்னுட்டாங்க, அவனுங்க தான் கொன்னாங்கன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. ஹீரோவும் கண்டிப்பா அவனுங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம என்னடா பண்ண முடியும், அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தனை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஹீரோ என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா எல்லா ரூமையும் வெளியே இருந்து இவங்க பூட்டு போட்டுறாங்க. அந்த 2 குரூப்போட இடத்த மட்டும் தான் இவங்க ஓபன்ல வச்சிருக்காங்க. அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்களையும் அடிக்கணும்ன்ற மாதிரி மொத்தமா நுழைஞ்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால சுத்தமா சமாளிக்க முடியல, ஏன்னா எல்லாருமே சரக்குல எல்லாம் இருப்பாங்க. இதனால இவங்களும் ஈஸியா எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இவங்களும் ஸ்டைலா இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இவங்க அடிச்சதுனால கண்டிப்பா மறுநாள் அவங்க அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களால முடிஞ்ச ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணி இவங்களும் சண்டைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்களும் இவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிரின்சிபல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாரு, ஸ்டூடெண்ட்டுக்கான எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நீங்க போட்டியிட முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்களும் சண்டை போட வேணாம்னு நினைக்கிறாங்க. அந்த ரெட் டீமோட லீடர் பேரு சார்லி அப்படின்றது. சார்லி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ப்ளூ டீமை சேர்ந்தவங்க தானே உங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க, நாங்க உங்களுக்கு நீதி வாங்கி தரோம், இந்த வாட்டி எலெக்ஷன்ல எங்களுக்கு சார்பா ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு போயிடுறாரு. அதே சமயம் ஆண்டனிக்கும் இவங்க மேல செம்ம கோவம் இருக்கு. ஆனா அந்த கோவத்தை காட்ட மாட்டாரு. சும்மா நாங்க விளையாட்டுக்கு பண்ணோம்டா, நீங்களும் பதிலுக்கு அடிச்சிட்டீங்க, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, ஓட்டை எங்களுக்கு போடுங்க, இதுக்கப்புறம் உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம் சொல்றாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க 2 குரூப்பை சேர்ந்தவங்களும் மனு தாக்கல் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆணு ஒரு பெண்ணு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெட் டீமை பொறுத்த வரைக்கும் பெண் வேட்பாளரா ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஹீரோ நைட்டு பேசினதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார்ல, ஆண் வேட்பாளரா பாரதியை நிறுத்தணும்னு நினைச்சிருப்பாரு, அதே மாதிரி பெண் வேட்பாளரா கீதாவை நிறுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இவங்களும் மனு தாக்கல் பண்றதுக்காக வராங்க. பிரின்சிபலுக்கு இதெல்லாம் புது விஷயம், என்ன தமிழ் பசங்களா நிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா நிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த 2 டீமும் தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தமிழர்களோட ஓட்டு 25% தான் இருக்கு, அதை வச்சு கண்டிப்பா அவங்க ஜெயிச்சுக்க முடியாது, தமிழர்கள் ஓட்டு எப்படியாவது நம்ம வாங்கணும், அதுக்கான வேலையை இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்கள் ஓட்டே 25% தான், அவங்களும் முழுசா போடுவாங்களான்னு தெரியாது, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழர்கள் ஓட்டு மட்டும் தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்காதீங்க, மத்தவங்களோட ஓட்டம் கிடைக்கும், நம்ம இங்க நடக்கிற அநியாயத்தை எடுத்து சொல்லணும், நியாயமா நீங்க ஓட்டு போடுங்கன்றத புரிய வைக்கணும், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போன்றாரு. ஹீரோனும் பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதர்ச்சியா ஹீரோவை பார்த்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களால தனியா நின்னு ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. முதல் நாள் நீ எனக்காக ஹெல்ப் பண்ணல, உன் மேல பெரிய மரியாதை வந்தது, ஆனா இவ்வளவு மோசமா இருக்கவங்க கூட நீ சேர்ந்து செயல்படுற பாத்தியா, உன் மேல இருந்த எல்லா மரியாதையும் எனக்கு போயிருச்சு, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோவும் டீமும் ஒரு இடத்துல நின்னு தானே பிரச்சாரம் பண்ண முடியும், ஆனா ரெட் டீம் இருக்காங்கல்ல, இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. சரி வேற இடத்துல போலான்னு பார்த்தா ப்ளூ டீம் விட மாட்டாங்க, இங்கேயும் நிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களை பிரச்சாரமே பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வேணான்னு இதுக்காக தான் சொன்ன அப்படின்ற மாதிரி சாரும் சொல்றாரு. ஹீரோவும் டீமும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பாட்டில வீசிடுறாங்க, அந்த இடத்தையே எரிய வச்சிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க, ஆனா ஹீரோ தடுத்துடுறாரு. அவனுங்க பண்ணா பிரச்சனை கிடையாது, நம்ம பண்ணா பிரச்சனை, இதையே காரணமா காமிச்சு நம்ம நிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, அதனால அமைதியா போவோம்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைக்கிறாரு. இப்ப மறுநாள் எல்லாருமே கேம்பஸ்க்கு சைக்கிள்ல வந்துடுறாங்க. சைக்கிள்ல வச்சு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மூவிங்லயே இருக்காங்க. இவனுங்க நிறைய அட்ராசிட்டி எல்லாம் இங்க பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் படமா வரைஞ்சிருக்காங்க.
அந்த படத்தை எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாக்குறாங்கல்ல, அவங்க பண்ண எல்லா விஷயமும் தோணுது. ரெண்டு டீமும் இதை யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க, ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் உதயாவும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. இந்த ரெட் டீமோட எட்டு பேரு சார்லின்னு சொன்ன பாத்தீங்களா, அவரோட எட்டு கிட்ட பேசுறாரு. நீங்க தான் உங்க ஊர்ல பேசி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஊர்ல இருக்க தலைவருக்கு கால் பண்ணி தகவலை சொல்லிடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அந்த கட்சிக்கு எதிராக உன்னோட பையன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானா, நீ பார்த்து ஏதாவது பண்ணுப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையன் கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. ஹீரோவும் இவனுங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நடந்துக்கலப்பா, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நடந்துக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நீ எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும், நீ பண்ண வேண்டியதை பண்ணு, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சந்தோஷமா அந்த இடத்துல செயல்படுறாரு. செல்வாவோட போட்டோவை பார்த்து கண்டிப்பா நாங்க ஜெயிப்போன்ற மாதிரி சபதம் எடுத்துக்கிறாங்க. பிரச்சாரம் ஒர்க் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ டீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ டீமோட ஹெட்டா ஏகே நாயனார் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவரு நாளைக்கு இந்த இடத்துல பேசுறதுக்காக வரப்போறாரு. இத பத்தி ஹீரோக்கும் டீமுக்கும் தெரிஞ்சிருது. ஏகே நாயனார் பேசும்போது மத்தவங்க கொடியை காட்டவே கூடாது, அப்படி காட்டின ஏகே நாயனார் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கொளுத்த கூட தயங்க மாட்டாங்க. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் ஏகேவும் பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் ஆட்கள் பாக்குறாங்க, ஆனா கொடியெல்லாம் காட்டாம அமைதியா இருக்காங்க. ஆனா ஹீரோவும் டீமும் இந்த இடத்துல இவங்களோட கொடியெல்லாம் காமிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த இடத்துல கோவத்தை காட்டிக்க மாட்டாரு. ஆனா கட்சி ஆபீஸ்ல வச்சு ஆண்டனி அடிக்கிறாரு. சின்ன பசங்க என் முன்னாடி கொடியை காட்டுற அளவுக்கு பண்ணிட்ட, இந்த பசங்களை பத்தி முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் அடிக்க வச்சிருப்பேன், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, இந்த பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஏகே நாயனாருக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் அந்த இடத்துல போஸ்டிங்ல இருப்பாரு. அவர்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பண்ண சொல்லி சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு லாக் பண்ண சொல்லிட்டாரு. ஒவ்வொரு பசங்களோட பேரண்ட்ஸையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தப்பெல்லாம் பண்ணல, இருந்தாலும் இவங்க வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருப்பாரு. இன்னும் 2-3 வருஷம் சர்வீஸ் இருக்கும், இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவர் ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாரு. உங்க பசங்க கொஞ்சம் கம்முன்னு இருந்தா பரவாயில்ல, அவனுங்க தான் அவ்வளவு ஆடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் கால் பண்ணி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற பசங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க, இவனுங்க கூட கண்டிப்பா நம்மளால மோத முடியாது, நம்ம இப்ப கூட இந்த விஷயத்தை வாபஸ் வாங்கிடலாம், நீ சாரை பார்த்து பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோ மோதி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் உதயா சாரை பார்த்து லெட்டரை தந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப ஏகே ஆண்டனி கிட்ட பேசுறத நமக்கு காட்டுறாங்க. அனுதாபம் கிடைச்சாதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அதனால தமிழர்கள் கிட்ட அனுதாபம் பெறதுக்காக நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏகே சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் சார்லி கட்சியை சேர்ந்த எட்டும் சொல்லிட்டு இருக்காரு. சார்லி இருக்கான்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் உதயாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஊர்ல எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பசங்க எல்லாருமே ஊருக்கு போலான்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி வாபஸ் வாங்கலான்ற மாதிரியும் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கு வேற வழி இல்லடா, இவனுங்க கிட்ட அடிமையா தான் இருந்துட்டு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி உதயா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. சார் என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. அடிமையா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு, சரி வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே கிளம்பும் போது போலீஸ் வந்து அமுக்குறாங்க. ஏண்டா, 2 கட்சி ஆபீஸையும் கொளுத்திட்டு கிளம்பலாம் பாக்குறீங்க, வாங்கடா ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. வேன்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க 2 கட்சியோட இடமும் எரிஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அவங்க தான் சிம்பத்திக்காக இப்படி பண்ணிருக்காங்க போல, அவங்களை விடாதீங்கன்ற மாதிரிலாம் ஏகே சொல்லிட்டாரு. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க வலியெல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. கடைசி கட்ட பிரச்சாரத்தை ஆண்டனியும் சார்லியும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இடம் எரியப்பட்டிருக்குல்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா உருவான அந்த தமிழ் டீம் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டூடெண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. எங்க பசங்க எல்லாரையும் படிக்க தானே அனுப்பி வச்சோம், இந்த மாதிரி காயப்படுறதுக்கு அனுப்பி வச்சோம், நீங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் இங்க இருக்க பசங்களை பார்த்துலாம் கேக்குறாங்க. இவங்க அலுவலகத்தை பார்க்கும்போது இங்க இருக்க சக பசங்களுக்கே கஷ்டமாயிருது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு பசங்களுக்கும் தெரியும். அதனால பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு சேர்ந்து போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்க வாங்க, நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மொத்தமா போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி வளைச்சிடுறாங்க. இங்க இருக்க இன்ஸ்பெக்டரால எதுவுமே பண்ண முடியல. சரி, இதுக்கப்புறமா பசங்களை என்னால வச்சிருக்க முடியாது, நான் விட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஏகே சொல்லிட்டாரு. ஹீரோவும் டீமும் காயப்பட்ட மாதிரி வெளியே வராங்க. இப்ப பசங்க எல்லாருமே இவங்கள பாராட்டுற மாதிரிலாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ பண்ண விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த சார் போக சொல்லி சொன்னார்ல, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் போக முடியாது சார், பசங்க மனசை மாத்தணும். அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, 2 கட்சி ஆபீஸையும் நான் கொளுத்தி விட போறேன், அதே சமயம் என் பேரண்ட்ஸ்க்கு தகவலை கொடுத்து நீங்க தான் மொத்தமா வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல 2 கட்சி ஆபீஸையும் இவர் தான் கொளுத்தி விட்டுருப்பாரு. இந்த அளவுக்கு இவனுங்க மோசமா நடந்திருக்காங்கன்றதுனால இங்க இருக்க பசங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு.
இப்ப ஈரினும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த கட்சியோட சித்தாந்தத்தை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன், அதை நான் சரியா தான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன், என்ன நம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏகேவும் ஆப்போசிட்டை சேர்ந்தவரும் நேரடியாவே பேசிக்கிறாங்க. நீ தானே பண்ணன்னு கேட்டுக்கிறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்த பண்ணலன்னு தெரிய வருது. அப்ப பண்ணது யாரு? அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ரெண்டு பேர் குரூப்புக்குள்ள எப்பனாலும் சண்டை போட்டுக்கலாம், ஆனா புதுசா ஒருத்தங்கள நுழைய விடக்கூடாது, அவங்கள ஸ்டார்டிங்லயே அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. அவங்க எப்பனாலும் அடிக்க வர வாய்ப்பு இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். பேசாம நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எவ்வளவு நாள்டா பயந்து ஓடிட்டு இருக்க சொல்றீங்க? நம்மளும் பதிலுக்கு அடி போன்றது அவங்களுக்கு தெரியணும். தமிழனோட அடி எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அப்பதான் நம்மளை தாண்டி யாருக்கும் இந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவங்க நுழையும் போதே இவங்க பக்காவா ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப ரெண்டு டீமும் உள்ள நுழையும் போது தான் பெட்ரோல் குண்டை வீசிட்டு இருக்காங்க. இதனால இந்த ரெண்டு டீமுக்கும் பயங்கரமா காயம்லாம் படுது. நிறைய பேர் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இப்பதான் ஹீரோவும் டீமும் மொத்தமா இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க இந்த ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாங்க. செல்வாவை ஆண்டனி அடிச்சான் பாத்தீங்களா, அதெல்லாம் மனசுல வச்சு ஹீரோவை ஆண்டனியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ மேல ஏறி வராரு. இப்போதைக்கு அந்த ப்ளூ டீம் கொடி தானே பறந்துட்டு இருக்கு, அந்த கொடியை கலட்டி தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவங்க டீமுக்கு ஒரு கொடி ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கொடியை அந்த இடத்துல வச்சிடுறாரு. கீழ இருந்து பாக்குற ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல, அதனால எலெக்ஷனையே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிருப்பாங்க. இதுதான் வரலாறுல நடந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.